அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. எல்லா மனிதனும் ஒவ்வொரு பிறவிலையும் பாவம் பண்ணாத மனிதனே கிடையாது. பாவம்னு ஒன்று பண்ணலைன்னா மனிதன் பிறக்க போகிறதே கிடையாது. அந்த செய்த பாவத்தை தொலைக்கிறதுக்கு தான் மனிதன் பிறக்கிறான். ஆனால் இவன் பிறந்து வளர்ந்த உடனே திருப்பி ஆசைகள் உருவாகி போய் மேற்கொண்டு பாவத்தை பண்ணிக்கின்றாங்க. பாவத்தை அழிக்கக்கூடிய அளவு நீருக்கு கிடையாது, காற்றுக்கு கிடையாது, மண்ணுக்கு கிடையாது. எல்லா பொருளும் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல மாற்றி விட்டுடும். ஆனால் எந்த பொருளையும் அழிக்கக்கூடிய ஆற்றல் நெருப்புக்கு தான் உண்டு. அந்த நெருப்பை நம்ம உடலுக்குள்ளே மூட்டி எரிச்சோம்னா நம்ம செய்த பாவங்கள் அழியும். அதன் கூடவே நம்ம பாவம் செய்துக்கிறோன்னு நமக்கே தெரியுது. பாவம் ரெண்டு வகைப்படும். ஒரு சிலர் தன்னை அறியாமையே தெரியாமையே பாவம் பண்ணுறது உண்டு. ஒரு சிலர் தெரிஞ்சே பாவம் பண்ணுறதும் உண்டு. அப்போ தெரியாத பாவங்கள் ஞாபகத்துக்கு வராது. ஆனால் தெரிஞ்ச பாவங்கள் ஞாபகத்துக்கு வந்துக்கினே இருக்கும். அப்பப்போ அவனை தொல்லை கொடுத்துக்கினே இருக்கும். அந்த பாவத்துக்கு எந்த உலகத்தில் இந்த பாவத்தை பண்ணீங்களோ அந்த உலகத்திலே தர்மத்தை பண்ணுங்க. தர்மத்தை பண்ணிங்கன்னா தான் பாவத்தை அழிக்க முடியும். அது ஒன்றுக்கு தான் அந்த வலிமை உண்டு, வேறு எதுக்குமே அந்த வலிமை கிடையாது. அதன் கூடவே இந்த யோகத்தீயை உடம்புல மூட்டினீங்கன்னா இந்த பாவங்கள்லாம் அழிஞ்சு பரிசுத்தமாக மாறுவீங்க. இறைவனுடைய திருப்பாதத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அதுக்கு பல பிறவிகள் தேவைப்படுது. ஒரு பிறவியில் அது முடியாத காரியம். இளமையிலேயே இதில் கடைபிடிக்கணும். இளமையில் நமக்கு ஆசையில் நம்ம இதெல்லாம் தேவைப்படலை, கடவுளை பற்றி யோசிக்கலை, நம்மளுடைய செயலை மட்டும் யோசித்து நடந்தோம். அதனால் எல்லாம் இப்போ முடிஞ்சு போச்சு. இனிமேல் எந்த செயலும் ஈடுபட முடியாது. சரி, அடுத்தது இனிமேலாவது கடவுளை தேடலான்ற எண்ணம் வருது. அதனால் அந்த முதுமையில் இதை தேடுறோம். இளமையில் ஒரு 10 வயசு 15 வயசு பையன் ஒரு 100 கிலோமீட்டர் ஓட்டம் ஓடுவான். ஆனால் முதுமையில் அவங்க கூட நமக்கும் மனசு இருக்குது, மனுஷன்தான், நம்ம ஓட முடியுமா? உடம்புல ஒன்றையும் இல்லையே, எல்லாத்தையும் இழந்துட்டோமே. தண்ணி தெளிக்கிற மாதிரி தெளித்து விட்டுட்டோம். இப்போ காலி சட்டியாக வச்சுன்னு உட்காந்துங்கிறோம். இந்த காலி சட்டியில் சொரன்னா கூட எதுவும் வரமாட்டேங்குது. வந்த வரைக்கும் லாபம்னு பயணம் பண்ணுங்க. அந்த பயணம் சரியான, இனிமேலாவது எந்த தவறுக்கும் நான் ஈடுபட மாட்டேன். இனிமேல் என்னால் முடிஞ்சால் நன்மை செய்கிறேன், முடியலையா நானே இருந்துக்கிறேன் அப்படின்னு வாழுங்க. அந்த வாழ்க்கை மன அமைதியை கொடுக்கும். ஆத்மானம் சாமி, எங்கேருந்து வரீங்க? நான் திருவாரூர், சொந்த ஊர் எனக்கு. திருவாரூர்லேருந்து வரேன் சாமி. ஒரு 3 வருஷமாக வந்துட்டு இருக்கேன் சாமி. விவேக் சாமி. ரைட் ரைட். எனக்கு இப்போ வாசனைகள்னு சொல்கிறாங்க சாமி. மனசோட ஆரம்பம் வாசனைகள்னு சொல்கிறாங்க. ஐம்புலன் வழியாக வர்ற உணர்வு மூலியமாக வர்றது, அது ஒரு உணர்வாக ஸ்டோர் ஆகுது. நம்ம நாக்கில் டேஸ்ட் பண்ணுறது ஒரு உணர்வாக ஸ்டோர் ஆகுது. நம்ம கண்ணால் பார்க்குறது ஒரு உணர்வாக ஸ்டோர் ஆகுது. காதால் கேட்குறது, இந்த ஐம்புலன்களில் வந்த ஒவ்வொரு உணர்வுகளும் வாசனைகளாக ஸ்டோர் ஆகி அதுதான் எண்ணமாக மாறுதுங்கிறாங்க. அதோட கோர்வை தான் எண்ணங்கிறாங்க. ஆனால் இதை நம்ம அந்த கரணம்னு சொல்லிட்டு 4ஆக பிரிக்கிறோம். என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் நான் புரிஞ்சுக்கிட்டது எப்படின்னா, இப்போ ஒரு காரை எடுத்துக்கிட்டு நான் பார்த்தேன்னா அந்த கரணத்தில் ஃபஸ்ட்டு மனம்னா அந்த காரோட அழகை வர்ணிக்கிறது மனமாக இருக்குது. புத்தினா அதில் உள்ள இன்ஜின் கெப்பாசிட்டி டெக்னிக்கலாக டிசைட் பண்ணுறது புத்தியாக இருக்குது. அடுத்தது அகங்காரம்னா ஒரு கெத்தாக அந்த காரை ஓட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற திங்க் பண்ணுறது அகங்காரமாக இருக்குது. அடுத்தது சித்தம்னா இதுக்கு லோன் எடுக்கணும், அனாவசிய காசு வருது, இது தேவையில்லை நமக்கு அப்படின்னு ஒரு தெளிவோடு யோசிக்குது. இந்த 4 விஷயத்த நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு நோக்கமும் வெவ்வேறு டைரக்ஷனில் போகுது. ஒன்று நல்லதை நோக்கி போகுது, ஒன்று தப்பானதை நோக்கி போகுது. இது இறைவன் தான் படைச்சிருக்காரு 4ஐயும். ஆமாம், அவர் நினச்சா இந்த 3 அகற்றிட்டு சித்தத்தை மட்டும் படைச்சிருக்காமல சார். நினச்சா நம்ம பிறக்க வைக்காம இருக்கலாம். பிறக்காம இருக்கலாம்ப்பா, ஏன்பா பிறக்க வைக்கணும்? பண்ணிருக்கலாம்ல. அதே மனசை மட்டும் ஏன் நிறுத்தணும்? நம்மளே நிறுத்திட்டு இருக்கலாமே, ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் பிரச்சனையே கிடையாது. ஆமாம், உலகத்தை நிறுத்திருக்கலாமே. ஆமாம் ஆமாம் சார். இல்லை, நல்லவங்க ஒரு சுச்சுவேஷன், அந்த ஒரு பேடான ஒரு சுச்சுவேஷனே இருந்திருக்காருல்ல சாமி, அதுதான். ஆனால் இதே கூட்டத்தில் இருந்து நல்லவங்களாம் வந்திருக்காங்களா?
நல்லவங்களா வாழ்றாங்களே, இதே கூட தான் ஞானிகளும் வந்திருக்காங்களே. கண்டிப்பா கண்டிப்பா. அப்போ அது காரணம் என்ன? அவங்க ஃப்ரீடத்தை கரெக்டான வழியில அவங்க கொண்டு போறாங்க. அதுதான் நாம ஓட்டுறவங்க. வண்டி எப்படி ஒன்றா இருந்து போட்டோம், அது அழகாக இருக்கட்டும் அழகாக இல்லாத போட்டோம், நல்லா இருக்கட்டும் நல்லா போட்டோம், அதில் விஷயம். ஓட்டுறவங்க என்ன பாவனையில் ஓட்ட போகிறாங்க அந்த வண்டியை. மனம்ன்ற வாகனத்தை காரணம் வச்சுக்கோங்க, அந்த வாகனத்தை ஓட்டுறவங்க கிட்ட தான் அந்த சிறப்பு இருக்குமே தவிர காருக்கிட்ட எதுவும் இருக்கக்கூடாது. ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கணும்னா, என்கிட்ட இத்தனை கோடிக்கு மதிப்புள்ள கார் இருக்குது அப்படின்னு காருக்கு மதிப்பை கொடுக்குறானே தவிர ஓட்டக்கூடிய நமக்கு மதிப்பு தெரியல. அதனால வந்த பிரச்சனைங்க தான். ஆனால் என்ன பண்ணோம், எவ்வளோ அழகான காராக இருந்தாலும் வாங்கினவன் நான். என்னை விட பெரிய பொருள் அது ஒரு நாள் ஆகிடாது. நான் தான் அதை ஓட்ட போகிறேன், நான் தான் எப்படின்னா பண்ணணும்னு தெரிஞ்சு சொல்ல போகிறேன். ஒரு நாள் அதுவாக ஆன் ஆகி அதுவாக ஓட போகிறது கிடையாது. நான் தான் அதை ஓட்டணுன்ற அறிவோடு இருந்துட்டேன்னா அந்த காரு எனக்கு கீழே இருக்கும். இல்லைன்னா அந்த காருக்குள்ளே நான் உட்காந்துக்கணும். அப்போ மனம்ன்ற வாகனத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய சக்தி நமக்கு வேணும். அப்போ அந்த பொருளெல்லாம் எப்படிலாம் வேலை செய்யுது, வேலை செய்ய காரணம் என்ன அப்படின்றத பிரித்து பார்க்கணும். எது சரி எது தவறு அப்படின்லாம் நமக்கு புரிஞ்சால் மட்டும்தான் மனசை நிர்வாகம் பண்ணக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கும். அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் டைரெக்டாக மனசுக்கிட்ட மோதாதப்பா. ஏன்னா மனம் அடக்க நினைக்க நானும் வளர ஆரம்பிக்கும். அது ராமாயணத்தில் வர ஒரு வாலி எப்படி இருப்பான், தான் முன்னாடி எவ்வளோ பெரிய பலசாலி வந்தாலும் அவனுடைய பலத்தை அப்படியே உள்ளே வாங்கிக்கின்னு இவன் அதை விட 10 மடங்கு பலமாயிடுவான். அதே மாதிரி தான் மனசை போய் முன்னாடி நின்று நான் அடக்கணும்னு நினச்சேன்னா அது வளர்ந்து பூதம் மாதிரி ஆகுமே தவிர அது ஒரு நாள் எனக்கு பணிஞ்சே கொடுக்காது. இது மனசோட தாத்பரியம் தான். முதல்ல இந்த உண்மையை புரிஞ்சுக்கணும். அதை என்ன பண்ணணும், அதை அழிக்கணும்னு நினச்சேன்னா முன்னாடி போய் நிற்கிறத முதல்ல நிறுத்தணும், சண்டை போடுறத முதல்ல நிறுத்திடணும். அதை அழிக்கணும்னு உண்மையிலே நமக்கு அறிவு இருந்தால் முதல்ல நான் பண்ண வேண்டியது மூச்சுன்ற அந்த மூக்கணாங்கயிறை பிடிக்கணும். மூச்சுன்ற மூக்கணாங்கயிறுக்குள்ளே தான் மனத்தோட மொத்த ரகசியமும் இருக்குது. மனசுக்குன்னு ஒரு பொருள் இல்லை, மனம் எப்படி இயங்கணும்னு தெரியாது. என் மூச்சோட வேகம் அதிகமாக மனசோட வேகமும் அதிகமாகும். என் மூச்சு நின்று நிதானமாக ஓடிச்சுன்னா மனமும் நிதானமாக ஓடும். இப்போ ஒரு பதட்டம், மூச்சு எப்படி ஓடும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடும். நான் அமைதியாக இருந்தால் மெதுவாக ஓடும். அப்போது மனசுக்கும் மூச்சுக்கும் மட்டும்தான் தொடர்பு இருக்குது, மற்ற பொருளெல்லாம் அப்புறம் தான். அப்போ ஐயா என்ன சொல்கிறாருன்னா, இது வெளியேவும் உள்ளேயும் போயிருந்தா பல எண்ணங்கள் கொண்ட மனுஷங்க இருக்கிறாங்கப்பா, அவங்க மூச்சு வெளியே வருது, உன் மூச்சு வெளியே போகுது, இது ஒன்னோட ஒன்று கலந்து திரும்ப நீயும் நானும் வாங்கியிருக்கிறோம். அப்போது இதை சர்வசாதா காலமாக உள்ளுக்குள்ளே ஓட்ட முடியாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரமாச்சு மூச்சை உனக்குள்ளே ஓட்டி ஓட்டி பழகணுன்னா அது சர்வசதா காலமும் உனக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிடும். அப்போ வெளியே போகிற அளவு குறைஞ்சிரும். வெளியே போகிற அளவு குறைஞ்சுன்னா எண்ணங்கள் விரிவடையதும் குறையும், மனம் சஞ்சலப்படுறதும் குறையும். எப்போ குறையும், என் மனம் எனக்குள்ளே ஓடுங்கன்னா மட்டும்தான். அது எப்படிப்பா ஓடுங்கன்னா, என் மூச்சு எனக்குள்ளே ஓடினாதான் என் மனம் எனக்குள்ளே ஒடுங்கும். மூச்சு விரிவடைஞ்சால் மனம் விரிவடையும், மூச்சு ஒடுங்குனா மனமும் ஒடுங்கும். அப்போ நான் எதை பண்ணணும், மனம் ஒடுங்கணும்னா மூச்சு முதல்ல ஒடுக்கணும். இதுதான் அதோட சூட்சும கயிறு இங்கே தான் வச்சுருக்கிறான் இறைவன். பாடம் பண்ண தான் பாடம் பண்ண மட்டும்தான் அது. இது பட்டை தீட்டுற மாதிரி. வைரக்கல்ல அப்படியே எத்தெல்லாம் விற்க முடியாது, அதுக்கு மதிப்பே கிடையாது. நீ பட்டை தீட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் அது ரேட்டு போகும். அந்த மாதிரி மனம் அழுக்கு படைஞ்சி மண்ணில் பொறிஞ்சு கிடக்குது, அதை நீ எடுத்து என்ன பண்ணணும், பட்டை தீட்டணும். எதை வச்சு தீட்டணும், அந்த பாடத்தின் மூலிமா தான், இந்த மூச்சின் மூலிமா தான். இது ஒன்று தான் சாமி, அது எல்லாத்துக்கும் ஆணி வேறு. இதை பிடிச்சி கரெக்ட் பண்ணிட்டோம்னா மற்ற எல்லாம் கரெக்டாக. ஆனால் அது அவ்வளோ சீக்கிரம் நடக்காத விஷயம். ஏன்னா நாம் யாரும் காட்டில் போயோ ஒரு குகையில் போயோ இந்த பாடத்தை வாங்கி போய் பண்ண போகிறது இல்லை. வீட்டுக்குள்ளே உட்காந்து பண்ணிக்கிறோம், ஊருக்குள்ளே வாங்குறோம். எனக்குன்னு ஒரு வேலை இருக்குது, எனக்குன்னு சில கடமைகள் இருக்குது, அதை நோக்கி நான் ஓடணும். மிச்சம் இருக்கிற டைமில் எப்போனா டைம் கிடைக்கும்போது உட்காந்து பாடம் பண்ணணும். இப்போ எது ஜெயிக்கும், ஒரு மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் உட்காந்து பாடம் பண்ணுறேன். மற்ற 22 மணி நேரமும் நான் உலகத்துக்காக ஊருக்காக விட்டுட்டேன். 22 பேசா 2 ஹவர் பேசா 22. அப்போ மனசை உலகத்தை பார்த்தே நான் பூதம் மாதிரி வளர்த்துனே இருந்துட்டேன். அது 2 ஹவர் போய் சும்மா உட்காரது அங்கேயும் பூதம் மாதிரி தான் வேலை செய்யும். அதனால் மகான்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ பாடம் பண்ணும்போது மட்டும் மனசை அடக்கணும்னு நினைக்காத, வேலை செய்யும் போது மனசை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு என்ன வடிப்பாரு,
அப்போது எதை செய்கிறியோ அதை மட்டுமே செய்யறதுக்கான முயற்சியை முதல்ல பண்ணு. அதுவே ஒரு தவம். நீ 2 ஹவர் அடக்கணும்னு நினச்சினா அடக்கவே முடியாது. ஆனால் 22 மணி நேரமாக உன் மனசை உன் கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு வழி எதை செய்கிறியோ அதுவாகவே நீ ஆயிடுப்பா. நல்லதாக கெட்டதாலும் அப்புறம் நல்லது கெட்டதுக்கு போல போவானா நம்ம. ஆனால் நீ ஏதோ ஒரு வேலை செய்ய போகிற, படிக்கிறியோ சாப்பிட்றியோ ஒரு தொழிலை செய்கிறியோ எதை செஞ்சாலும் நீ அதுவாக ஆயிடு. அந்த மனபாவனை உனக்கு வந்துச்சுன்னு சொன்னால் இங்கே வந்து உக்காஞ்ச உடனே நீ இதுவாகவே ஆயிடுவே. அங்கே போராட்டமே இருக்காது. புரிதா சொல்கிறது? 22 மணி நேரமும் இந்த பாவனையில் போயிடணும். போயிட்டா இங்கே உட்காரும்போது போராட்டம் இருக்காது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், 22 மணி நேரமும் நம்ம வெளி வாழ்க்கை வாழ்ந்துட்டோம். 2 மணி நேரம் இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு அது மனசை இழுத்து வைக்கிறோம். அது வாழ மாட்டேங்குது. ஏன்னா அது வேற ஒரு பழக்கம் இருக்குது, அது ஓடுது. அப்போது நம்ம எதையுமே தவிர்க்கவே முடியாது. இதுக்காக பாடத்துக்காக ஊரையோ உலகத்தையோ வருமானத்தையோ குடும்பத்தையோ விட்டுற முடியாது. எல்லாம் வேணும். ஆனால் இங்கே ஐயா சொல்கிறது என்னென்னா, நீ எதையாவது செஞ்சுன்னு போப்பா. எதை செஞ்சாலும் நீ அதுவாகவே இரு. பொண்டாட்டிக்கிட்ட புருஷனா இரு. ஐயா சொன்னது தான். அது சூட்சமாக பயங்கரமான விஷயம். அது அவர் சொன்னது என்னவோ சாதாரணமாக தெரிஞ்சிருக்கு எல்லாருக்குமே. எந்த செயல் செஞ்சாலும் ஒருநிலைப்பட்ட அதுதான். தாய்க்கு முன்னாடி பிள்ளையாரு, பிள்ளைக்கு முன்னாடி அப்பனாயிரு, பொண்டாட்டிக்கு முன்னாடி புருஷனாயிரு. எங்கே எதுவாக இருக்கிறியோ அங்கே அதுவாக இருக்க பழகிக்கோ, மாற்றி பண்ணிக்காத அப்படின்னு சொன்னதுக்கு காரணம், எங்கே எதுவாக இருக்கிறியோ நீ அதுவாக மாறத்துக்கான வாய்ப்புகள் வரும். அந்த பாவனை மனசுக்குள்ளே ஏற 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 இங்கே போய் நீ தியானம் பண்ணணும். உட்காந்து நீ தியானம் ஆகிடுவேன். நீ பண்ண வேணாம், அது தானாக வந்து உட்காந்துடும் உனக்கு. இங்கே எல்லாம் போராடி பண்ணின்னுக்குறோம். காரணம் என்னன்னா, மற்ற நேரம்லாம் பகலில் விட்டுடுறோம். இங்கே வலிச்சு கட்டுறதுக்கான முயற்சி பண்ணுறோம். ஆனால் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கின்னு நம்ம வாழ்க்கையை நடத்த எங்கே போனாலும் அங்கே அதுவாக இருக்கிற மாதிரி பாடம் பண்ணும்போது நம்ம பாடமாகவே ஆகிடுவோம். அங்கே ஒரு போராட்டமும் இருக்காது. இதுதான் சூட்சும சாமி.